பச்சை பட்டாணி குருமா எப்படி செய்யறேன்னு பார்க்கலாம். பட்டாணி குருமா, பச்சை பட்டாணி காஞ்ச பட்டாணி எடுத்திருக்கேன். இதை நல்லா அலசிட்டு முதல் நாள் நைட்டு ஊற வச்சிங்கன்னா மறுநாள் குருமாவுக்கு சரியாக இருக்கும். 1 டம்ளர் அளவு எடுத்திருக்கேன். நம்மளுக்கு தேவையான அளவு எடுத்துக்கலாம். பட்டாணி இது வந்து ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். உருளைக்கிழங்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். நான் 2 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இதை தனியாக வேக வச்சு எடுத்திருக்கேன். தோல் உரிச்சிட்டு கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணி எடுத்துக்கணும். கேரட் வேணுன்னா சேர்த்துக்கலாம். 1 கேரட். சின்ன வெங்காயம் 15லேருந்து 20 வரை எடுத்துக்கலாம். நிறைய வெங்காயம் சேர்த்தோம்னா சுவை நல்லா இருக்கும். தக்காளி 1, பெரிய தக்காளியாக இருந்ததுன்னா 1 போதும். சின்ன தக்காளியாக இருந்ததுன்னா 1.5 தக்காளி அளவு எடுத்துக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம். மசாலாவுக்கு தேவையானவையெல்லாம் பார்க்கலாம். இஞ்சி 1 துண்டு, 7-8 பல் பூண்டு, காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய். இதுக்கு வந்து காரம் வந்து பச்சை மிளகாய் மட்டும்தான், அதனால காரத்துக்கு தேவையான அளவு சேர்த்துக்கணும். 1/2 மூடி தேங்காய் சின்ன சின்ன பல்லா கட் பண்ணி எடுத்துக்கணும், இல்லைன்னா துருவி எடுத்துக்கணும். சோம்பு 1.5 கரண்டி அளவு எடுத்திருக்கேன். பொட்டுக்கடலை 2 டேபிள் ஸ்பூன் அளவு, ஒரு 6-7 முந்திரி பருப்பு. கசகசா இருந்ததுன்னா கசகசா இந்த கரண்டி அளவுல 1 கரண்டி அளவு எடுத்துக்கலாம். கசகசா இருந்ததுன்னா கண்டிப்பா சேர்த்துக்கங்க. கசகசா சேர்த்தா சுவை அதிகமா இருக்கும். 1/4 கரண்டி அளவு மஞ்சள் தூள். தாளிக்க பட்டை வகையெல்லாம் எடுத்திருக்கேன். கொஞ்சமா சோம்பு. நல்லெண்ணெய் தேவையான அளவு. நல்லெண்ணெய்க்கு பதில் வெண்ணெயும் சேர்த்துக்கலாம். குக்கர்ல பட்டாணி சேர்த்துக்கிறேன். உருளைக்கிழங்கையும் இதுலேயே சேர்த்து வேக வச்சுக்கலாம். நான் வந்து தனியாக வேக வச்சு எடுத்திருக்கேன். இதிலே வெங்காயம் சேர்த்து வேக வச்சுக்கிறேன். வெங்காயம் வந்து குண்டு குண்டாக நறுக்கணும். சமையலில் பார்த்தீங்கன்னா கூட்டு, பொரியல், வறுவல் இதுக்கெல்லாம் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரி வெங்காயம் வெட்டணும். எந்தெந்த சமையலுக்கு எப்படி வெங்காயம் வெட்டுறதுங்கிறத தனியாக ஒரு வீடியோவில் சொல்கிறேன். வெங்காயம் வந்து அதே மாதிரி வெட்டினா தான் அந்த சுவை கிடைக்கும். தக்காளி, கேரட் தனியாக வேக வைக்கலைன்னா இது கூட சேர்த்து வேக வச்சுக்கலாம். கேரட் சேர்த்துட்டேன். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். 2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். மஞ்சள் தூள் இதில் சேர்த்துக்கிறேன். பட்டாணி அதிக நேரம் ஊறி இருந்ததுன்னா சீக்கிரம் வெந்துடும், பார்த்துக்கணும். முதல்ல மசாலாலாம் வதக்கிக்கலாம். கொஞ்சமாக நல்லெண்ணெய், சோம்பு, இஞ்சி, பூண்டு. பூண்டு அதிகம் சேர்த்திங்கன்னா குருமா வந்து மழுமழுன்னு ஆயிடும். பச்சை மிளகாய், கசகசா இருந்ததுன்னா அந்த நேரத்தில் கசகசாவும் சேர்த்து வதக்கணும். கசகசா கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க, சுவையும் கூடும். குருமாவுடைய தன்மை வந்து நல்லா கெட்டியாக கிடைக்கும். முந்திரி பருப்பு, கசகசா இல்லாதனால முந்திரி பருப்பு சேர்க்குறேன். பொட்டுக்கடலை, பொட்டுக்கடலையும் குருமாவோட கெட்டித்தன்மைக்காக சேர்க்குறது. இப்போ தேங்காய் சேர்த்துறேன். தேங்காய் கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். கொஞ்சம் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இப்போ தான் குருமா வந்து சீக்கிரம் கெட்டு போகாமல் இருக்கும். அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் சேர்த்து நைஸாக அரைக்கணும். 2 விசில் விட்டு எடுத்துருக்கேன். கேரட்டை மட்டும் தனியாக எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கும் கேரட்டும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு நல்லெண்ணெய். எல்லாமே வேக வச்சு எடுத்துருக்கோம், அதனால் தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்தா போதும். பட்டை, இலை, சோம்பு, கருவேப்பிலை, வேக வச்சிருக்க பட்டாணி, தேவையான அளவு உப்பு. வெங்காயம் தக்காளியை வந்து பட்டாணி கூட சேர்த்து வேக வச்சும் எடுத்துக்கலாம். பட்டை சோம்பு தாளிச்சிட்டு வதக்கியும் எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு, கேரட், உப்பு சேர்ற அளவு ஒரு கொதிக்க விடலாம். மொத்தம் 3 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். மசாலாலாம் சேர்த்ததுக்கப்புறம் பத்தலைன்னா சேர்த்துக்கலாம். முதல்ல தண்ணி அதிகமாக சேர்த்துடக்கூடாது. ஒரு கொதி கொதிச்சிடுச்சு. அரைச்சி வச்சா மசாலாவை சேர்த்துடலாம். ரொம்ப கெட்டியாக வைக்கக்கூடாது. ஆறுனதுக்கப்புறம் நல்லா கெட்டியாயிரும். கொஞ்சம் இலக்கமாகவே வைக்கணும். குருமா ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கணும். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். மிக்சியை கழுவி சேர்த்துக்கிறேன். மொத்த தண்ணி அளவு 4 டம்ளர் அளவு சேர்த்துருக்கேன். பட்டாணி வேக வைக்க 2 டம்ளர் சேர்த்துருக்கோம். அதுக்கப்புறம் 2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். இந்த அளவு கெட்டியாக வச்சுருக்கேன். ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு இறக்கிடலாம். இன்னும் தண்ணி வேணாலும் கலந்துக்கலாம். மொத்தம் 5 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா கொதிச்சிருச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். கருவேப்பிலை இல்லைன்னா மல்லித்தலை இருந்தால் தூவிக்கோங்க. கருவேப்பிலை 1-2 பிச்சுட்டு தூவிக்கலாம். மல்லித்தலை,
இப்போ பட்டாணி உருளைக்கிழங்கு குருமா ரெடி ஆயிடுச்சு, வெள்ளை குருமா. இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, பரோட்டா கூட சேர்த்து சாப்பிட்டா சுவையாக இருக்கும். சாதத்தோடையும் சேர்த்து சாப்பிடலாம். இந்த சாதத்தோடு எடுத்துக்கினீங்கன்னா இது கூட புளி துவையல் இல்லைன்னா பச்சடி நல்லாயிருக்கும், ஊறுகாயும் நல்லாயிருக்கும். ஒரு சின்ன குறிப்பு, உருளைக்கிழங்கு வந்து குருமாவில் வந்து கொஞ்சம் பெருசாக தான் சேர்க்கணும். ரொம்ப சின்னதாக சேர்த்தோம்னா கரைஞ்சதுன்னா குருமா வந்து ரொம்ப கெட்டியாயிரும். அதே மாதிரி மசாலா பத்தாமல் குருமா ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுன்னா இதில் இருக்கிற அந்த உருளைக்கிழங்கை எடுத்துட்டு கரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. குருமா வந்து நல்லா கெட்டியாயிடும். இது கூட காலிஃப்ளவரும் சேர்த்து குருமா வைக்கலாம், பலாமோஸும் சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து பச்சை பட்டாணி, காஞ்ச பட்டாணியை எடுத்துட்டு ஊற வச்சு செஞ்சாதான் சுவையாக இருக்கும். செட்டிநாடு வெள்ளை குருமா ரெடி ஆயிடுச்சு. நன்றி.